ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாக என் கையை தொட்டுட்டினா கண்டிப்பா நீ எதிர்பார்த்தது நாளை உன் கைகளில் கிடைத்தே தீரும். நான் உனக்கு ஏதாவது செய்வேன், நல்லதை செய்வேன்னு நம்பி என் கையை தொட்ட உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன்? இதோ உனக்கான நல்ல நேரம் பிறந்துடுச்சு. நீ என்னிடம் கேட்ட விஷயங்களையும் நீயே எதிர்பார்க்காத சந்தோஷமான வாழ்க்கையையும் நான் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் என் செல்லமே. இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு தெய்வீக சக்தியாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு தேவைப்படும் அனைத்தையும் அள்ளித்தர நான் இருக்கும்போது நீ ஏன் வருந்துகிறாய்? உன் விடாமுயற்சி அதற்குரிய பலனை கொடுக்க தான் போகுது. என்னுடைய கரங்களை தொட்ட நீ சந்தோஷமா மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு நிம்மதியோடு வெற்றி பெற்ற வாழ்க்கையை வாழும்படி உனக்கு ஆறுதலா அரவணைப்பா பக்கபலமா நான் இருக்க போறேன் என் செல்லமே. நீ நிறைய திட்டம் போட்டு வச்சிருக்க. வாழ்க்கையை அப்படி வாழணும் இப்படி வாழணுன்ற ஆசைகளோடு இருக்கிறாய். அப்படிப்பட்ட உனக்கு எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? என் கைகளை தொட்ட உன்னுடைய கைகள் ஓங்கி நிற்க போகுது. உன் வாழ்க்கைய நீ ஜெயிச்சு வாழ போற. உனக்கு துணையாக இருக்கக்கூடிய நானே உன் மனச்சுமைகளிலிருந்து உனக்கு விடுதலையை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக ஆக்கி தரப்போறேன். இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கும் போது உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறத இனி யாராலும் தடுக்க முடியாது. உன் பொறுமைக்கும் பக்திக்கும் பரிசாக நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாற்ற போறேன். அதாவது உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்வாழ்க்கையை தரப்போகிறேன். உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பா செஞ்சு கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். நீ அதுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையை நினைச்சு சோர்ந்து போக வேண்டாம். நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து மனமுடைஞ்சு போனீனா அப்புறம் இனிமே வரக்கூடிய மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை எப்படி வாழ முடியும்? இப்போதைக்கு உன் கஷ்டங்களை பற்றி யோசிக்க வேணாம். இனிமேதான் உன் வாழ்க்கை அழகானதாக ஆகப்போகுது. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடந்தே தீரும். வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுதான் ஆகணும். நீ பதட்டப்படாத, பயப்படாத. உன் கூட நான் இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய்தாலே போதும். உனக்கான நல்ல காலம் நிச்சயமாக உன்னை தேடி வந்துவிடும் என் செல்லமே. இப்போது இந்த வராகி அம்மா உன் விருப்பத்தை நிறைவேற்றி நாளைக்கே நீ எதிர்பார்த்ததையும் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். எந்த நேரத்துல என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். நீ பொறுமையா இருந்தீனா உன் முயற்சிக்கான பலனும் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கும் போது அது நடக்காம தள்ளி தள்ளி போகும்போது உன் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இத்தனை நாள் நீ காத்திருந்ததற்கும் பலனாக இப்போது ஒரு பெரிய நன்மையான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போறேன். நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி காட்டப் போறேன் என் செல்லமே. உன் நீண்ட நாள் விருப்பம் இப்போது வெற்றியுடையதாக அரங்கேற போகுது. நீ முயற்சி மட்டும் செஞ்சா போதும். மற்ற எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். இடைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அழகானதாக அற்புதமானதாக உன் வாழ்க்கையில நடத்தி தர நான் வந்த பிறகு நீ ஏன் வருத்தப்படுற? எதை நினைச்சும் சோர்ந்து போக வேணாம். உன்னுடைய இந்த நிலைமை கண்டிப்பாக மாறும். என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினைச்சுக்கோ. ஏன் பாதுகாப்புல நீ பத்திரமாக இருக்கும்போது தேவையில்லாமல் கவலை கொள்ளாதே. உன் வாழ்வில் உள்ள கர்ம வினைகளை எல்லாம் முடிய வச்சு உனக்கான மகிழ்ச்சியை தரப்போறேன். நம்பிக்கையோடு நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா நீ கனவுல கூட நினைக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில நான் வெற்றிகளை கொடுப்பேன். இன்னும் சில நாட்கள் நீ பொறுத்திருந்தால் நான் உனக்கு தரப்போகும் அருள் உன்னை ஆச்சரியப்படுத்துமே செல்லமே. வாழையடி வாழையாயின்னு நீ கேள்விப்பட்டிருப்ப. அந்த அளவுக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் தலைமுறையுமே சிறப்பாக வெற்றிகரமாக வாழ வைப்பதற்காக உனக்கு காவலாக இந்த வராகி அம்மா இருக்க போறேன். இனிமே நீ எதை நினைச்சும் கலங்க வேண்டாம். உன் எதிர்காலம் என் கையில் இருக்கும்போது உன் வாழ்க்கையை வளமாக நானே மாற்றி காட்டுவேன். நீ நினைச்சதை விட எல்லாமே சரியா சிறப்பா நடந்து உனக்கான காரியங்கள் வெற்றியை தரப்போகுது. இந்த உலகம்
தனிமையில இருக்கிறவனை பார்த்து பைத்தியம்னு ஒரு காலத்துல சொல்லுச்சு. ஆனா இப்போது தனிமையில் இருப்பதே வைத்தியம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காலம் தலைகீழா மாறிடுச்சு அல்லவா? மனம் கஷ்டத்துல இருக்கும்போதோ கவலையில இருக்கும்போதோ நீ தனியா உட்காந்து இந்த வராகி அம்மாவை நினைச்சினா நான் உன் கூட உனக்கு துணையா இருந்து ஆறுதலை தருவேன். நீ நினைச்சதையெல்லாம் சிறப்பாய் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீண்ட நாட்களாக உனக்கு நிறைவேறாம இருந்த விஷயம் இப்போது வெற்றிகரமாக நிறைவேறும்படி நான் செய்ய போறேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் செல்லமே. எல்லாம் என் தலைவிதின்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைச்சிடாத. எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு விதிவிலக்க நான் வச்சிருக்கேன். உன் தலைவிதிக்கும் ஒரு விலக்கை வைத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் தலையெழுத்தை மாற்றுவேன். இப்போது நீ அனுபவிக்கும் எல்லா கஷ்டங்களும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உன் வருங்காலமும் வாழ்க்கையும் வெற்றியுடையதாக மாறும்படி உனக்கு உந்து சக்தியாக இந்த வராகி அம்மா இருக்க போறேன். நீ என் மேல வச்சிருக்க பந்தமும் பாசமும் இனி 7 ஜென்மங்களுக்கும் தொடரும் என் செல்லமே. எல்லாமே கடந்து போகும், ஆனா எதுவுமே மறந்து போகாது. உன்னை அள வைக்கக்கூடிய கவலைகள் உன் மனசுல 1000 இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம அழுகாம எல்லாத்தையும் சமாளிக்கிறதும் சிரிக்கிறதும் எனக்கு தெரியும். உன்னை அள வைக்கும், உன்னை வருத்தப்பட வைக்கும், உன்னை வேதனைப்பட வைக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷத்துக்குரியதாக நான் மாத்தி காட்டுறேன். நீ என் மேல வச்சிருக்க பக்திக்கும் பாசத்துக்கும் நான் உனக்கு பலன் கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை படைச்ச இந்த வராகி அம்மா உன் விதியை விட வலிமையானவள் என்பதை மறந்து விடாதே. எந்த கர்மவினை உன்னை கஷ்டப்படுத்தினாலும் விதி உன்னை விரட்டி அடிச்சாலும் அது ரெண்டையுமே நான் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன். அடுத்தவனை நம்பி நீ அழிந்து போவதை விட உன்னை படைச்ச இந்த வராகி அம்மாவை நம்பினா உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட. அதனாலதான் இனி எந்த விதத்திலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு முடிவெடுத்து உனக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை தருவதற்காகவே என்னுடைய கைகளை தொட சொன்னேன். ஒருபோதும் யார் மனசும் புண்படும்படி பேசாதே. உன் மனசு புண்படும்படி பேசி உன்னை அழுக வச்ச மனிதர்களை எல்லாம் நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். ஏன்னா உன்னை அழுக வச்சுட்டு அந்த பக்கம் போய் அவங்க சிரிக்கிறத என்னால எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒவ்வொரு நிமிஷமும் நீ வாழுகிற இந்த வாழ்க்கையை இந்த வராகி அம்மா தான் உனக்கு வரமாக கொடுத்து வச்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. கஷ்டத்தை கொடுத்த நானே அதற்குரிய தீர்வையும் கொடுப்பேன். பிரச்சனைகளை கொடுத்த நானே அதற்குரிய முடிவையும் கொடுப்பேன் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாவற்றையும் தாண்டி உன்னை சிறப்பா வெற்றிகரமா வாழ வைக்க வேண்டியது ஒரு தாயாக என்னுடைய கடமை அல்லவா? உன் மனதை கலங்கடிக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னை மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நான் வாழ வைக்க போறேன். இந்த உலகத்துல நீ பிறக்கும்படி செய்ததும் நான் தான், உன்னை சிறக்க வைக்க போறதும் நான் தான். எப்போதும் எதுக்காகவும் வருந்தாதே. சீரும் சிறப்பும் பேரும் புகழும் பெருமையும் பெற்று நீ வாழும்படி இந்த வராகி அம்மா உன் கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை செய்ய போறேன். பணம் பேரு புகழ்னு நீ எதை சேர்த்து வச்சாலும் அது கொஞ்ச காலம்தான் உன் கூட இருக்கும். ஆனா கருணையான உள்ளத்தோடு நல்ல காரியத்தை செஞ்சு நன்மைகளையும் புண்ணியங்களையும் சேர்த்து வச்சினா அது காலாகாலத்துக்கும் உன்னை பின்தொடர்ந்து வருமேன் செல்லமே. உன்னை தூக்கி நிறுத்துறதுக்கும் உதவி செய்யறதுக்கும் உயர்த்தி பிடிப்பதற்கும் இந்த உலகத்துல யாரும் இல்ல நினைக்காத. எந்த சுயநலமும் இல்லாம உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் உனக்கு துணையா உதவிகரமாக இருப்பேன். நீ அது இதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு நேரத்தை வீணாக்க வேண்டாம். யாரும் உதவியையும் எதிர்பார்க்காம உனக்கான உதவியை நானே செஞ்சு உன்னை ஜெயிக்க வைக்க உன்னை கை தூக்கி விட உனக்காகவே நான் உன் கூடவே இருக்க போறேன். நீ எப்போதும் எதை நினைச்சும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையில இப்போ நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை பார்க்கறியோ இதே அளவுக்கு சந்தோஷத்தையும் பார்க்க போகிறாய். உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நானே நடத்தி முடிப்பேன். நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வத்தின் வடிவத்தில் நான் வந்து உன்னை காப்பாற்றுவேனேன் செல்லமே. உன்னை படைச்ச எனக்கு எதை உனக்கு கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது, எந்த அளவு உன்னால பாரம் சுமக்க முடியும், எந்த அளவுக்கு நீ வருத்தப்படுவேன்னு அனைத்தையும் அறிந்தவளாகவே இருக்கிறேன். அதனாலதான் உன் மன பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்தேன். நீ செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களையும் நல்ல செயல்களையும் நற்பண்புகளையும் கூட நானே உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என் செல்லமே.
என் அருளால எல்லா காலமும் உனக்கு பொற்காலமாக இருக்க போது. எல்லா மனிதர்களையும் உண்மைன்னு நம்பி பாசத்தோடு இருந்த நீ இப்போது எல்லாரும் பொய்யானவர்கள் போலியானவர்கள்னு தெரிஞ்ச பிறகு விலகி நிற்கவும் முடியாம வெறுத்து ஒதுக்கவும் முடியாம மனசு வருத்தப்படுறதை நான் அறிவேன். கண்டிப்பா பொய்யான மனிதர்களும் போலியான மனிதர்களும் தான் தவறை உணர்ந்து உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. நீ எப்பவுமே எல்லா சோதனைகளிலும் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். சோதனைகளை தாண்டி உனக்கான காலம் வருங்கிறது தான் அது. நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. உன் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற உண்மையான அன்பை நீ சரியாக கண்டுகொள். அதே போல பொய்யான மனிதர்களும் போலியான மனிதர்களும் உன் மேல அன்புங்கிற பேர்ல பாசங்கிற பேர்ல வேஷம் போட்டாங்கன்னா அதையும் கண்டுபிடிச்சு அவர்களை விட்டு ஒதுங்கி நிற்கவும் தயாராய்க்கோ என் செல்லமே. கெட்டதை எல்லாம் தடுத்து நீ கேட்டதை கொடுக்கும் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை மட்டுமே உன் வாழ்க்கையில கொடுப்பேன். உன்னை அள வச்சவர்களின் ஆட்டமெல்லாம் அடங்க போகுது. உன் கவலைகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறப்போகுது. நீ எப்போதும் சிரிச்ச முகமும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதனாலதான் உன் மன காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு உன் கூடவே நான் இருந்து உன் துயரங்களை தீர்க்க ஓடி வந்திருக்கேன். நீ எதையெல்லாம் யோசிக்கிறியோ அது எல்லாமே உன் வாழ்க்கையில நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லதை மட்டுமே யோசி. கெட்ட விஷயம் நடந்துடுமோ, வாழ்க்கையில தப்பு நடந்துடுமோன்னு ஒருபோதும் பயப்படாதே. அந்த எண்ணத்தையும் உனக்குள்ள வச்சுக்காதே. முன்னெல்லாம் நேர்மை தவறாம ஒழுக்கமா இருந்தவங்கள நான் பார்த்தேன். இப்போல்லாம் நேரத்துக்கு தகுந்தாற் போல மாத்தி மாத்தி நடிக்கிறவங்களையும் பொய் பேசுறவங்களையும் மட்டும்தான் நான் பார்க்கிறேன் என் செல்லமே. அவர்களில் ஒருவனாக நீ ஆயிடாம எப்போதும் உண்மையை பேசக்கூடிய என் செல்ல குழந்தையாக இருந்துவிடு. கடிகாரம் ஓடுனதை நிறுத்தினா காலத்தின் ஓட்டத்தை நிறுத்த முடியாது. இரவும் பகலும் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். தேதியும் நாளும் தினமும் கழிந்து போய்கொண்டேதான் இருக்கும். இந்த வராகி அம்மாவின் ஆட்டத்தையும் யாராலும் தடுக்க முடியாது. சரியான நேரத்துல நான் வந்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான அனைத்தையும் வரமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன்னை சுற்றி சுழலும் காற்றாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத. வாழ்க்கைங்கிறது இப்போதைக்கு வேணும்னா நீ நினைச்சது போல எதிர்பார்த்தது போல இல்லாம இருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் நீ நினைச்சது போலவே உன் வாழ்க்கை மாறப்போகுது. உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றி அமைக்கவும் உனக்கு நல்லது செய்யவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? வாழ்க்கையில அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்றது யாருக்கும் தெரியாத ரகசியம். நீ வாழும் இந்த வாழ்க்கையில ஆணவமோ அகங்காரமோ கோபமோ தற்பெருமையோ இல்லாம உனக்குன்னு ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு வாழ பழகு. உன்னை ஆளும் இந்த வராகி அம்மா, உன்னை சுற்றி இருக்கும் இந்த வராகி அம்மா, எங்கும் நிறைந்த இந்த வராகி அம்மா உனக்கு எல்லாமுமாக இருந்து நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு வந்து சேர வேண்டிய தகுதி உள்ளவையெல்லாம் தானாக வந்து சேரும். உன்னிடம் வந்து சேர தகுதி அற்றவைகள் எல்லாம் தானாக உன்னை விட்டு விலகி போகும். நீ ஒருபோதும் வருந்தாதே.